வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மெனியா சேனல். இது இயற்கை நேசிப்பவர்களுக்காக. இன்றைக்கி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மூலிகைகள் சீரியஸில் 4th பிளான்ட் தாங்க. இது வந்து இலை பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சீரியஸில் ஆல்ரெடி வந்து ஒரு உருட்டு பிரண்டை வந்து பார்த்துருந்தோம். இது வந்து இலை பிரண்டைங்க. சாதாரண பிரண்டையில் என்ன விதமான சத்துக்கள் இருக்கோ அதே வந்து இந்த இலை பிரண்டையிலையும் இருக்குதுங்க. இது எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த இலைகளை எடுத்து நம்ம வந்து ஈஸியாக நம்ம சட்னியோ பொடியோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சாதாரண பிரண்டை பார்த்திங்கன்னா, அந்த சைடில் இருக்கிற தோலெல்லாம் உரிக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. இதை எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கீரையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து வறுத்து சட்னி பண்ணிக்கலாம். இலைப்பிரண்டை பார்த்திங்கன்னா, வயிற்று பசியை வந்து செரிமானத்தை தூண்டும். மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இதை சாப்பிட்டா எலும்புகள் வந்து நல்லா வலுவடையுங்க. இது வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. கட்டிங் எடுத்து போய் வச்சாவே வந்துடும். அதில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரூட்ஸ் வரும். அதை எடுத்து வச்சா நம்ம வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த ஏணிப்படியில் தாங்க விட்டுருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சுருண்டு பிடிச்சி வளர்ந்துட்டு போகுது. இந்த இலைப்பிரண்டையை வந்து நம்ம ஈஸியாக பயன்படுத்துகிறதால எல்லோரும் கண்டிப்பாக வந்து வீட்டில் வளங்க. வாரம் ஒரு முறை அப்படி சமைச்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.